ஹாய் காய்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆசேஸ் கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே ஸ்பைடர்மேன் பார்த்துருப்போம், மார்வல் ஸ்பைடர்மேன். ஆனால் இது ஸ்பைடர்மேன் கிடையாது, இதுதான் மைல்ஸ் மோரல்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா லைக் கொடுத்து வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. அப்புறம் தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேட் ஆகும், நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, செட்டிங்ஸ்குள்ளே ரிசால்யூஷன். ஓகே, ஒன்றும் இல்லை. சரி வாங்க ப்ளே கொடுத்துடலாம் கேமை. ஓகே வாங்க, என்டர் பண்ணியாச்சு. என்ன கைஸ் இவ்வளோ நேரம் லோடிங் அது வந்துருச்சு கைஸ். பாருங்க, ஸ்பைடர்மேன் ஒன்னோட இங்கே பாருங்க காரில் இருக்கு. வீட்டுக்கு கால் பண்ணுறேன். மைல்ஸ் கமான், ஒரு முக்கியமான மீட்டிங், உனக்கு ஒரு மிஷின் வச்சிருக்கேன் அப்படின்றான். நீ ஒரு உண்மையான ஸ்பைடர்மேன் நினைக்கிற, நீ செம்மைய இது பண்ணுற, அதனால நான் உன்னை ட்ரஸ்ட் பண்ணுறேன். அதுவும் சரி, நான் என்ன ஹெல்ப் பண்ணுறது அப்படின்னதுக்கு நீ உன்னோட ஸ்கில்லை வளர்த்துக்கணும். ஆனால் டீச்சிங்கா அது எதுக்கு எனக்கு அப்படின்னு கேட்குறோம். அதுக்கு ஆமாம் உண்மைதான் அப்படின்றோம். பீட்டர் நீ யோசிச்சு பாரு, நான் உனக்கு மறுபடியும் கால் பண்ணுறேன் சீக்கிரமா. ஓகே, எல்லாம் உங்களுக்கு தெரியும் கைஸ். ஆனால் இங்கே பாருங்களேன், புதுசாக கொடுத்துருங்க எப்படி திறமை இருக்கா. ஓகே, அதுக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இருக்குது. ஸ்பைடர்மேன் ஒன்றுலாம் இது இல்லவே இல்லை கைஸ். இது பாருங்க, இந்த சூட்டில் எனக்கு பிடிச்சிருக்கு. ஓகே, ஆப்ஷன்ஸ் பாகு ஸ்னோ இது கைஸ் சரியா. ஃபீல்டு யூ வந்து 45 அதே இருக்கணும். வெஹிக்கிள் வந்து என்ன எத்தனை கொடுக்க, ஒரு 25. சரி 25 கொடுத்துக்கோ. ஓகே வாங்க ஸ்கின்ஸ்குள்ளே போகலாம். இது என்னதுடா, இங்கே பாருங்க ரெஸ்பான்சிபிலிட்டி சூட்டு நல்லா இருக்குல்ல. ஸ்பைடர்மேனோட இது என்னதுடா, ஓமேட்டிக் சூட்டு. இதோ இதுதானே கைஸ் அந்த இதில் காமிச்சாங்க. இதுதான் கைஸ் காமிச்சாங்க, இந்த சூட்டு தான் கைஸ், இந்த சூட்டை தான் காமிச்சாங்க. சரி வீட்டு வேறு கால் பண்ணியிருந்தான், இந்த இடம் தான் வாங்க. என்னதுடா இருக்கு பார்ப்போம். என்ன வேஸ்டேன்லாம் பண்ணுற, நான் இந்த மைல்ஸ் வந்துருக்கேன். அற்புதமான ஸ்பைடர்மேன். என்னடா இது, என்ன 3, 2, 1. ஓ இங்கே அடிக்கணுமா, இதை தான் பீட்டர் சொல்லியிருந்தேன் நட்டிக்க. இங்கிருந்து டக்குன்னு டயத்துக்குள்ளே அடிக்கணும். ஆமாடா, இங்கே ரோபோட்டு டம்மி ஆட்டிக்கே பீட்டர் கிரியேட் பண்ணது எல்லாம். சாவு இவங்க எல்லாத்தையும் வந்து அடித்து காலி பண்ணி பீட்டர்கிட்ட நான் தான்டா ரியல் ஸ்பைடர்மேன்னு சொல்லி நல்ல பேர் வாங்க போகிற. பீட்டர் என்னை புகழணும், ஏன்னா நாங்கள் 2 பேருமே ஸ்பைடர்மேன் இல்லையா. வச்சுக்கோ எப்படி இருக்கு ஷார்ட். என்னடா இன்னொருத்தன் அங்கே இருக்கான். டேய் ஒன்று எப்படா நான் மிஸ் பண்ணேன். இந்தா வச்சுக்கோ. சாவு அல்டிமேட்டில் முடிச்சிருக்கோங்க கைஸ், 39 செகண்டில். சூப்பர். வாங்க ஓய் தரமாக இருக்குது கைஸ் ஸ்பைடர்மேன் ஒன்னோட. இருங்க இந்த அவெஞ்சர்ஸ் பில்டிங்கில் ஏறி பார்ப்போம். உச்சியில் போயிட்டு நான் குதிக்க போகிறேன். அதாவது மைல்ஸ் செத்து போவானா மாட்டானா எனக்கு ஒரு சந்தேகம். ஏன்னா இது வந்து காப்பி கேம் தானே, ரியல் கிடையாதுல்ல. ஒரிஜினல் காசு காப்பி கேம்லேயும் எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் பண்ணியிருப்பானுங்க. என்னதா இது தரமாக இருக்குடா வியூஸ் எல்லாம். ஓகே வாங்க குதிக்கலாம்.
ஓஹோ ஜாலி. என்னடா இது வீட்டு பல்ட்டி அடிக்கக்கூடாது. என்னடா இவன் பல்ட்டி அடிச்சிட்டு இருக்கிறான். ஏய் என்னடா இது புது கோர்ஸு. கீழே குதிச்சா என்ன இப்படி வரேன் சாகாம. டேய் பீட்டர் நீ மைல்ஸ் நீ தப்பிச்சிக்கிட்டே இருக்க. ஓகே வாங்க புது ஷூட்டு. என்ன அது அனிமேஷன் ஷூட்டு நல்லா இருக்குல்ல கைஸ். ஸ்பைடர்மேன் ஒன்றா விட. ஏய் கிளாசிக் ஷூட்டு பார்த்தீங்களா. என்னடா இது என்னடா இப்படி குத்த வச்சு உக்கான்ட்ட. அதனால நல்லா இருக்கு கைஸ் ஸ்பைடர்மேன் ஒன்றோட. இவருங்க மைல்ஸ் பாடேகாவா. என்னடா இது பாடேகான்று வேற வித்தியாசமாக கொடுத்து வச்சிருக்காங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. பேர் என்ன இப்படி இருக்கு. பர்பிள் ரீஜியன். ஓய் டச்சு ஷூட்டு. அதாவது நமக்கு இருக்குங்களா இப்போ பீட்ரு என்னமோ பண்ணான். பீட்ருன்னே வருது கைஸ். மைல்ஸ் இப்போ என்னமோ பண்ணியான். அதாவது இங்கே பாருங்க இப்போ இது ஜம்ப் பண்ணிட்டு என்னமோ அழுத்துனேனே. என்ன அழுதுனே. இதான் கைஸ் கைஸ் பாருங்களேன். டேய் பறக்குற என்னடா டேய். இந்த சூப்பர் பவர்லாம் எப்படி உனக்கு கிடைச்சிச்சு டே மைல்ஸு. ரியல் ஆயிட்ட நீ. எப்பவும் போல் நம்ம எல்லா கேம்லேயுமே ஸ்பைடர்மேன் கேமில் தண்ணியில் குதிப்போம். அதே மாதிரி குதிப்போம். ஆனால் இது ஒன்றோட சூப்பராக இருக்கா இல்லையா எனக்கு கமெண்டில் சொல்லிடுங்க. ஓகேங்களா. நல்லா தான் இருக்கும் பார்ட்டிகிள்ஸ் பாருங்களேன். ஆனால் தண்ணிக்குள்ளே தான் இந்த பொறுமையாக போகிறான். எனக்கு அதுதான் பிடிக்கவே மாட்டுது. ஏய் இங்கே பாருங்க அப்படி சும்மாவே பறக்குறோம்ல அங்கரத்தில். தரமாக இருக்குது கைஸ். எனக்கு பிடிச்சிருக்கு அந்த ஸ்பைடர்மேன் கேமோட. இந்த பாருங்களேன் சோத்தில் ஒட்டிக்கிறது. ஸ்பைடர்மேன் 2 எனக்கு பிடிச்சிருக்கு மொபைல் வெர்ஷன். இது வேணுன்றவங்க கமெண்டில் ஐ வாண்ட் மைல்ஸ் மொரலி தரமாக கொடுத்துருக்கீங்களேடா ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா அப்போ என்ன பண்ணியான்னு. டே இதுக்குள்ளெல்லாம் பறந்து வரேன் காய்ஸ். ஏய் பாருங்களேன் நல்லா இருக்குல்ல. ஓஹோ நல்லா இருக்கு கைஸ். இந்த கேமை விளையாண்டுட்டே இருக்கணும் போல இருக்கு. ஆனால் கீழே விழுகும் போதெல்லாம் நல்லா இருக்கு. அவருங்க மறுபடியும் அவெஞ்சர்ஸ் பில்டிங் போவோம். ஓஹோ யாரு நினைச்சீங்க பீட்டர் பார்க்கர். ஏய் வால்ரன் சத்தெல்லாம் நல்லா இருக்கு கேளுங்க. நல்லா இருக்கு காய்ஸ். போருங்க டேய் ஒரு நிமிஷம் டேய் 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 என்னடா பண்ணுற நீ. மைல்ஸே இல்லைடா டே டே ஓடி போய் தகவலான்னு நினச்சேனேடா. டே கெடுத்து விடாதடா. ஏய் இதா இதுதான் கைஸ். என்னடா சூப்பர் ஹீரோ போஸா. என்னடா கீழே விழுந்து இவனுக்கு ஒன்றுமே ஆகல. அது சரி ஸ்பைடர்மேனில் அப்படி தான் பண்ணுவாங்க. ஆனால் எனக்கு அந்த ஓட்டைக்குள்ளே போகிறது பிடிச்சிருந்துச்சி. உங்களுக்கு பிடிச்சது என்னன்ற கமெண்டில் சொல்லுங்கள். இது பார்த்தீங்களா என்ன ஆகுது. யாரும் இருக்காங்க யாரும் இல்லை. பிக்சர் விளம்பரம் பண்ணியிருக்கேன் நீங்கள் ரைஸ் அண்ட் ராஸ். இந்த கேம் வந்து நான் விளையாண்டுருக்கேன் பட் வீடியோ போடல. வேணும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்காக போடுறேன். கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போட்டுருவேன் கைஸ். வாங்க மறுபடியும் ஓட்டைக்குள்ளே போவோம். தரமாக எப்படி இருங்க. ஓட்டைக்குள்ளே போயிட்டு நான் இப்போ பறக்கலான் இருக்கேன். நான் சொல்கிறீங்க ஏய் மைல்ஸ் பரடா. இதுதாங்க எதிர்பார்த்தேன் பார்த்தீங்களா.
ஆனால் இந்த உயரமான அவெஞ்சர்ஸ் பில்டிங் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. வேறு வாங்க ரோட்டில் ஒரு நிறைய விழுவோம். காய்ஸ், நான் தான் மைல்ஸ் பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க எல்லோரும்? சௌக்கியமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏய், டைம் ஆஃப் டேவா? என்னடா இது? ஸ்னோ பார்ட்டிகிள்ஸ், ஸ்னோ டெக்ஸ்சர்ஸ். ஓகே. ஏய், என்னடா இது இப்படி க்ளீனாக இருக்குது? டே மைல்ஸ் ஊராடாது. டே ஸ்னோ இல்லாமல் கூட மாற்ற முடியுது கைஸ். ஆனால் நல்லா இருக்குது. என்னை பொறுத்தவிட அந்த ஸ்பைடர்மேன் கேமை விட இது நல்லா இருக்குது. இந்த டெவலப்பர் நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். 2 பேர் டெவலப்பரும் ஒருத்தன் தான். ஆனால் இந்த கேம் டெவலப் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த கேமே யோசிச்சுருக்காங்க. ஆனால் இது அதை விட ரொம்ப மோசமாக இருக்குது. அந்த கேம் இதை விட ரொம்ப மோசம் கைஸ், அநியாயத்துக்கு மோசம். சரி, ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இது வரைக்கும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து எல்லா செல்லக்குட்டீஸ்க்கும் நன்றி. ஓகே, இன்னும் ஒரு சூப்பரான வீடியோஸ் சந்திப்போம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க பென்டன் வீடியோ ஏன்னாச்சு ப்ரோ, ஏன் ப்ரோ போட மாட்டேன் அப்படின்னு. ஒரு காரணம் இருக்குது கைஸ். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேறு ஒன்றும் இல்லை. ரோமுக்குள்ளே வந்து அது என்னமோ ஸ்டக்காகி வரமாட்டேங்குது, என்னன்னு தெரில. உங்களுக்கு என்ன தெரிஞ்சால் வந்து கமெண்டில் சொல்லிவிடுங்க. ஓகே, உங்களுக்கு பிடிச்ச ஷூட்டையும் போன வீடியோ மாதிரி கமெண்டில் சொல்லுங்கள். என்ன ஷூட், என்னென்ன ஷூட்ஸ் இருக்குதுன்னு பார்த்து. ஸ்போர்ட்ஸ் ஷூட், ரெஸ்பான்சிபிலிட்டி ஷூட், ஹோம்மேட் ஷூட், ட்ராக் ஷூட், அனிமேஷன் ஷூட், கிரிமசன், ஸ்ட்ரைக்கு, த எண்டு, 2099 டு த ஸ்பைடர்வர்ஸ், கிளாசிக் ஷூட், அப்டவுன் ப்ரைடு, 2020 பாக்ரமேபிள் மேட்டர், பர்பிள் ரீஜியன், மைல்ஸ் பொடேகா. அடுத்து ஸ்பைடர் ட்ரைனிங், இன்டு த ஸ்பைடர்வர்ஸ் ஹோம்மேட், அட்வான்ஸ்டு டச் ஷூட்டு. உங்களுக்கு இந்த ஷூட்டில் எது பிடிச்சிருக்குன்றதை கமெண்டில் சொல்லிடுங்க. எனக்கு பிடிச்சது வந்து என்ன ஷூட்டுன்னு பார்த்தீங்கன்னா கிளாசிக் ஷூட்டு தான் ரொம்ப பிடிச்சிருக்கு கைஸ். சரி, ஓகே, இன்னும் ஒரு சூப்பரான வீடியோ சந்திப்போம். பென்டன் வீடியோ வந்து தான் அப்புறம் போடுற பார்ட் 2 வரமாட்டேங்குது கைஸ், அதுதான். ஸோ யாரும் தப்பாக நினைக்க வேணாம். அதை வந்து நான் எப்படியாவது சரி பண்ணி உங்களுக்கு 2 நாளில் வந்துடும் வீடியோ. ஓகே, இன்னும் ஒரு சூப்பரான வீடியோ சந்திப்போம். ஓகே கைஸ், பை கைஸ்.